So in this question related to SN2 reaction mechanism, நம்ம ஆல்ரெடி வந்து SN1 SN2 reaction mechanism பத்தி நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா SN2 அப்படின்னா நமக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும். ஓகேவா? அப்ப SN2 அப்படின்னா ரெண்டு மாலிகுல் வந்து ரியாக்ட் ஆகணும். அப்ப அது ரெண்டு மாலிகுல் வந்து ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துப்போம். ஒன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா மெத்தில் புரோமைடு வந்து இருக்கு இல்லையா? இங்க ஹைட்ரஜன் இங்க ஹைட்ரஜன் இங்க ஹைட்ரஜன் இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா Br வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு மாலிகுல் நமக்கு என்ன இருக்குது? இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்து நமக்கு என்ன அயோடின் இல்லையா? இப்போ நமக்கு வந்து அயோடின் தான் வெளியே போக போகுது. இப்போ OH மைனஸ் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணணும். அப்போ OH மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நமக்கு வந்து இந்த கார்பன் வந்து நமக்கு வந்து அப்ரோச் பண்ணிடும். ஏன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்கி குரூப் எதுவுமே இல்லை, எல்லாமே நமக்கு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்மாலர் ஆட்டம். அப்போ நமக்கு என்னன்னா ஈஸியா வந்து கார்பனை போய் நமக்கு அட்டாக் பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டு மாலிகுலுமே OH வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிடும். அப்போ ரெண்டு மாலிகுலும் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? இங்க OH இன்வால்வ் ஆகும், மெத்தில் புரோமைடு நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும். அப்ப ரெண்டு மாலிகுலும் வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறதுக்கு வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்ப அந்த ரெண்டு காயில எது வந்து வேகமா நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்ப நமக்கு இது ரியாக்ஷன் வந்து வேகமா நடக்கணும் அப்படின்னா புரோமின் வந்து வெளியில போகணும், இல்ல அயோடின் வந்து நமக்கு வந்து வெளியில போகணும். அப்ப புரோமின் ஆர் அயோடின் வெளியில போயிடுச்சு அப்படின்னா OH வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆயிட்டு நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்ப இங்க நமக்கு வந்து ஸ்பீடா நடக்கிறதுக்கு புரோமின் வேகமா வெளியில போகுமா அயோடின் வேகமா வெளியே போகுமான்றதை நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இங்க நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து நமக்கு வந்து ஈஸியா வெளியில போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயோடினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும் புரோமினை கம்பேர் பண்ணும்போது. புரோமினோட அயோடினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும் இல்லையா? அப்ப நமக்கு என்ன பண்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் தான் கார்பன் இருந்து கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆட்டம். அப்போ பெரிய ஆட்டம்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்டம்னா பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க தான் நமக்கு வந்து கார்பனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணா இவ்வளவு தூரம் லாங்கா டிராவல் பண்ணி தான் இந்த கார்பனுடைய எலக்ட்ரானை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ ரொம்ப தூரம் நியூக்ளியஸ் வந்து லாங்கா டிராவல் பண்ணனால அப்போ இந்த கார்பனுடைய எலக்ட்ரானுக்கும் இந்த அயோடினுடைய நியூக்ளியஸ்க்கும் நமக்கு வந்து அவ்வளவு இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்காது. அந்த பாண்ட் வந்து வீக் பாண்டா தான் இருக்கும். அது ஈஸியா உடைச்சிட்டு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியில வந்து போயிடும். அப்போ அயோடின் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லிவிங் குரூப். ஓகே, புரோமினை கம்பேர் பண்ணும்போது அப்போ ரியாக்ஷன் எங்க நமக்கு வந்து ஃபாஸ்டா நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அயோடோமீத்தேன்ல தான் நமக்கு வந்து நடக்கும். அப்போ அயோடோமீத்தேன்ல தான் நடக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது மாலிகுல் எடுத்துங்க. ரெண்டாவது மாலிகுல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கு வந்து டெர்ஷரி காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. CH3 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 இங்க I வந்து என்ன கொடுத்துருக்காங்க குளோரின் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க நமக்கு என்னன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குளோரைடு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு மாலிகுல் ரியாக்ட் ஆகணும்னா நான் என்ன சொன்னேன், அந்த மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும். அப்போ இங்க வந்து நமக்கு வந்து OH மைனஸ் வந்து ஈஸியா போய் ரியாக்ட் ஆயிடும். இங்க நமக்கு வந்து OH மைனஸ் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆக முடியாது பிகாஸ் ஆஃப் த ஸ்டெரிக் ஹிண்டன்ஸ். அந்த மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த OH வந்து உள்ள விடாது. அப்போ இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு என்ன SN2 மெக்கானிசம் ஃபாஸ்டா வந்து நமக்கு வந்து நடக்கும்.